ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி கணவாய் மீன் தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். முள்ளெல்லாம் இருக்காது. இது 1/2 கிலோ கனவா மீன் வாங்கி இதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மாங்கு போக அலசணும்னு சொல்லுவாங்க. அந்தமாதிரி உப்பு போட்டு கையால் நல்லா பிசைஞ்சோம்னா நிறையா வரும். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. தொக்கு செய்கிறதுக்கு 10 சின்ன வெங்காயமும் 2 பல்லாரி வெங்காயமும் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், இது தாளிக்கும் போது போட்டுக்குவோம், ஃப்ளேவருக்காக தான். 3 தக்காளி பழம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். தொக்கு பண்ணுறதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு மண்சட்டி வச்சுட்டேன். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு சோம்பு தான் சேர்த்து தாளிக்கணும். சோம்பு பொரிஞ்சிருச்சு. வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் இப்படி கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கனவா மீனை சேர்த்துக்கோம். நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு, இந்த எண்ணெய், வெங்காயம், தக்காளி கூடவே இந்த கனவா நல்லா வெந்துடும். தண்ணி சேர்க்கக்கூடாது. கனவாயிலேருந்து தண்ணி விடும். பாருங்கள், ஒரு வதக்கும் போதே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. கணவாயிலேருந்து நல்லா தண்ணி விட்டு திருப்பி அந்த தண்ணி நல்லா வத்தணும். ஒரு மூடி வச்சுருவோம். அப்பப்போ கிண்டி விட்டுருவோம். பாருங்கள், கணவாயிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நம்ம தண்ணியே சேர்க்கலை. இந்த கனவா மீன் வந்து தண்ணி விடும். இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. அப்பப்போ கிண்டி கொடுத்து நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா தண்ணி வத்திருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். கணவாயிலேருந்து வந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி, ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு ஸ்பூன் தனி மல்லிப்பொடி. இப்போது மீனுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன், பச்சை வாசனை போகிறதுக்காக. மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை தூவிட்டு இறக்க வேண்டியதுதான். பாருங்கள், கனவா கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.